ஆணாதிக்கம் அதிகமுள்ள திரையுலகங்களில் ஒன்றாக பார்க்கப்படும் தமிழ் சினிமா உலகத்துல ஒரு பெண்ணாக தனி ஆளுமை மிக்க ஒரு பெண்ணாக நின்று வென்று காட்டிய பழம்பெரும் நடிகை மனோரமா அவர்கள் இன்று நம்முடன் இல்லை. அவருடைய இறுதி அஞ்சலி நிகழ்ச்சி தற்போது அவருடைய வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய ரசிகர்களும் சரி, திரையுலகினரும் சரி, அரசியல் தலைவர்கள் என்று அனைத்து தரப்பினரும் அவருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிற நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல நம்முடைய அரங்கத்திலிருந்து நடிகர் திரு மோகன்ராமன் அவர்கள் நம்மோடு பல்வேறு நினைவலைகளை பதிவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நாம தொடர்ந்து பேசிட்டு இருக்கும்போது தற்போது நேரலையில் கி வீரமணி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அது நேரலையை பார்க்கலாம். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் மனோரமா அவர்களது உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தொடர்ந்து பேசலாம். நம்ம நாடக உலகத்திற்கும் மனோரமா அவர்களுக்கும் அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய திரையுலகத்துக்கும் நாடக உலகத்திற்கும் எந்த மாதிரியான தொடர்பு இருக்கிறது அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். தமிழ் சினிமா பிறந்தது நாடகத்தால். ஆமா. எம்.கே. தியாகராஜ பாகவதர் காலம், அதற்கு முன்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகவதர் 34 பவளக்கொடினாக்கா 31 பேச ஆரம்பிச்சிச்சு சினிமா, பேசும் சினிமா வந்துச்சு. அப்போலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே நாடகத்திலேருந்து வந்தவங்க தான், இன்க்ளூடிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் முதலில் ஒரு மகாபாரத நாடகத்தில் நடித்து, கர்ணன் நாடகத்தில் நடித்து, கன்னடாவில் அங்கிருந்து வந்தவர் தான். அதில் அவருக்கு ஆர்வம் ஏற்பட்டு திரையுலக பயணம் தொடர வேண்டும் அப்படின்னு யோசித்து சினிமாவில் கற்றுக்கிட்டு வந்தார். ஆச்சிமாலாம் நாடகத்திலே ஊறினவங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க பாடுவாங்க. நாடகத்தில் இருந்து வருபவர்கள் பாதிக்கு மேற்பட்டோர் பாடுவார்கள். அவங்க நடிகையாக முத்திரை பதித்தாலும் கூட அவங்க நல்லா பாடுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நடிகையாகவே முதல்ல வாய்ப்பு கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு தகவல் இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க ஒன்று எடுத்துக்கங்க, முத்து கூலிக்க வாரிகளா அப்படின்னு ஒரு பாட்டை பாடி நாட்டையே கலக்கியிருப்பாங்க திருநெல்வேலி பாஷை, நெல்லை பாஷையில். அந்த பாட்டு அவ்வளவு பெரிய ஹிட் ஆனதுனால மெஹ்மூத் என்ற ஹிந்தி நடிகர் அதே படத்தை ஹிந்தியில் எடுத்த பொழுது அவர் நாகேஷ் அவர்களுடைய கதாபாத்திரத்தை செய்தார். ஆட்சியை கூப்பிட்டு நீங்க தான் பண்ணணும். ஐயோ ஹிந்தி யாருன்னா, இல்லை நீ பாடின மாதிரி அந்த பாட்டை உலகத்திலே யாரும் பாட மாட்டான், எனக்கு ஹிந்திலையும் பாடி கொடுன்னார். ஹிந்தி படத்துக்காகவும் அதே பாடி கொடுன்னு. அதாவது அவ்வளவு அற்புதமான நடிகை. ஸோ அவங்களுடைய வாய்ஸ் மாடுலேஷன், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய வாய்ஸ் மாடுலேஷன் பத்தி பேசும்போது மனோரமா அவர்களுடைய மொழி ஆளுமை, தமிழ் ஆளுமையை பத்தி நாம பேசணும். புதிய தலைமுறையின் சக்தி விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டது இந்த ஆண்டு. அதன் மூலமாக அவருக்கு விருதை வழங்கி புதிய தலைமுறை தன்னை கௌரவப்படுத்திக் கொண்டது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆண்டு நாங்கள் ஆச்சி மனோரமா அவர்களுக்கு சக்தி விருதை கொடுத்து பெருமைப்பட்டுக் கொண்டோம். அந்த விழா மேடையில மனோரமா அவர்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய ஒரு நீண்ட கவிதையை சொல்லி காண்பித்தார்கள். நெகிழ்ச்சியான அந்த தருணத்தை ஒரு முறை பார்த்து விடலாம். குடிசைதான் ஓர் புறத்தே கூறிய வேல்வாள் வரிசையாய் அமைந்திருக்க, வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலம் போல் மின்னும் மிளிரும். புலியின் குகையிலே அழகில்லை, புலியின் குகையிலே அழகில்லை புதுமையல்ல. கிளியும் மேசிலிருப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் உறைவிடம் மறவன் மாளிகை. இல்லத்து வாயினிலே கிண்ணத்து சோற்றோடு வெல்லத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழியனுப்ப, பொக்கைவாய் தன்னை திறந்து பிடியன்னம் எடுத்து போட்டாள் பெருநரை கிழவி ஒருத்தி. ஓடி வந்தான் ஒரு வீரன், ஒரு சேதி பாட்டி என்றான். ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய், ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய். ஆண்மகனா நீ தம்பி? மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும்.
பின்பு பேச்சுக்கு துவக்கம் செய் என்று சொன்னால் அந்த கிண்டலுக்கு பெயர் போன கிழட்டு தமிழச்சி. வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி, உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு, மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான். மனம் ஒடிந்து நிமிர்ந்தாள் தாய்க்கிழவி ஒரு முறை. தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு, தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு, களமும் அதுதான். காயம் மார்பிலா முதுகிலா கூறுவாய் என்றாள். முதுகில் என்றான். கிழவி துடித்தனள், இதயம் வெடித்தனள், வாளை எடுத்தனள், முழவு ஒலித்த திக்கை நோக்கி முடுக்கினாள் வேகம். கோழைக்கு பால் கொடுத்தேன், கோழைக்கு பால் கொடுத்தேன், குப்பர வீழ்ந்து கிடக்கும் மோளைக்கு பெயர் போர்வீரனா? அன்றொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல தன் மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணாளர். அவருக்கு பிறந்தானா? ஐயகோ, குட்டி சுவருக்கும் கீழாக வீழ்ந்து பட்டான். இமய வரம்பிலே வீரம் சிரிக்கும், இங்கே வீணை நரம்பிலே இசை துடிக்கும். அதுவும் மானம் மானம் என்றே முழங்கும். மாற்றானுக்கு மண்டியிட்டு வாழுகின்ற மானமற்ற வம்சமானி, ஏடா மரத்தமிழ் குடியிலே மாசு தூவி விட்டாய். மார்பு கொடுத்தேன், மடிமேல் தூக்கி வளர்த்தேன், தின்று கொளுத்தாய். திமிர் பாய்ந்த தோள்கள் எங்கே? தினவெடுக்கவில்லையோ அந்தோ? மாற்றான் வேலுக்கு பதில் சொல்ல தெரியாத கோழையே, என் வீர பாலுக்கு பதில் சொல்லடா என்று கதறினாள் 80 நெருங்கிய ஏழை கிழவி. சென்றங்கு செருமுனையில் சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தாள். அங்கே நம் தாய் நாட்டை காக்க ஓடிட்டு இரத்த வெள்ளம். பிணக்குவியலிலே பெருமூச்சு வாங்க நடந்தாள். மணப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை. மகன் பிறந்த போதும் மகிழ்ச்சிக்கோர் எல்லையுண்டு. அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி. அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி. இதை கண்டாள், இதயம் குளிர்ந்தாள். இனி எதை கண்டாலும் எனக்கு கவலை இல்லை, என் மகன் வீரனாக இறந்தான் என்றாள். அறுத்தெறிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை, அறுத்தறிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை, கருத்தறிய பொய் சொன்ன கயவன் எங்கே? வாள் எங்கே? அவன் நாக்கு எங்கே எங்கே எங்கே? எனக்கு ரொம்ப நாளா இதை உங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. இந்த கவிதை கலைஞர் அவர்கள் எழுதியது. அண்ணன் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் எங்கள் நாடகத்துக்கு ஒரு தடவை வந்து தலைமை வைக்க வந்திருந்தாங்க. திண்டிவனத்தில் நாங்கள் வந்து வைரம் நாடக சபான்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தோம். அண்ணன் நடிகர் திலகம் வந்தது. வந்த அன்னைக்கு அந்த இந்த இந்த கவிதையை சொன்னாங்க. தனிப்பெரும் பேரரசியாக திகழ்ந்த தமிழச்சி, மிகப்பெரிய சாதனைக்குரிய சரித்திர நாயகியாக திகழ்ந்த அருமை மா நடிகை, அன்பிற்குரிய பாசத்திற்குரிய ஆட்சி என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட மனோரமா அவர்கள் அந்த உலகத்தை ஆட்சி செய்த மிகப்பெரிய சாதனையாளர் ஆவார். அவருடைய ஒவ்வொரு குணச்சித்திர நடிப்பும் வரலாற்றில் என்றைக்கும் யாராலும் மறைக்க முடியாது, மறக்க முடியாது, மறுக்க முடியாது. அப்பேற்பட்டவர் தந்தை பெரியார் அவர்களுடைய பெயராலே அமைந்துள்ள விருதையும் அவர்கள் பெற்றவர்கள். பெரியார் திரைப்படத்திலே அவர்கள் பெரியாருக்கு தாயாராக நடித்த அந்த காட்சி வரலாற்றில் பதிவுமிக்க ஒரு காட்சியாகும். அப்படிப்பட்ட அவர் தன்னந்தனியராக இருந்து ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து, அதுவும் சாதாரண நிலையிலே இருந்து மிகப்பெரிய அளவிற்கு உலக சாதனையாளராக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்று சொல்லும்போது, அவர்கள் இன்றைக்கு மறைந்தாலும் என்றைக்கும் மறையாதவராக, என்றென்றைக்கும் புகழுடம்பை பெற்றவராக, மற்றவர்களுக்கெல்லாம் படமாக மட்டுமல்ல பாடமாகவும் திகழக்கூடிய நடிப்புலகில் ஒப்புயோரும் அற்ற அருமையான ஒரு பேரரசி. அவருடைய நினைவு வளரும், அவருடைய சாதனை பேசும், அவருடைய நடிப்பு
மிகப்பெரிய அளவிற்கு துல்லியமாக ஒரு பல்கலைக்கழகமாக என்றைக்கும் விளங்கும். வாழ்க மனோரமா. மறைந்த நடிகை மனோரமாவின் உடல் இன்று மாலை மயிலாப்பூரில் இருக்கும் இடுகாட்டில் தகனம் செய்யப்படும் என்று அவருடைய பேரன் ராஜராஜன் தெரிவித்திருக்கிறார். 4 மணி அளவில் மனோரமாவின் இறுதி ஊர்வலம் நடைபெற இருக்கிறது. சாயங்காலம் 4லேருந்து 6 மணிக்கு மயிலாப்பூர்ல ஐஜி ஆபீஸுக்கு பின்னாடி வந்து இறுதி சடங்கில் ஊர்வலம் நடக்கும். முதல்ல கனவாப்பேட்டைன்னு சொல்லியிருந்தோம். பெருந்தலைவர் காமராஜர் மீது நடிகை மனோரமா மிகுந்த அன்பும் மரியாதையும் வைத்திருந்தார் என்றும் அனைவருக்கும் உதவும் உள்ளம் படைத்தவர் நடிகை மனோரமா என்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் புகழாரம் சூட்டியிருக்கிறார். நம்மை எல்லாம் விட்டு போய்விட்டார்களே, ஒரு நல்ல நெஞ்சம் கொண்ட நடிகை அவர்கள் என்று சொல்லுகின்ற வருத்தம் எனக்கு ஏற்படுகிறது. இவரை போன்ற இன்னொரு நடிகையை பார்ப்பது அரிது. இறைவன் அவருடைய ஆத்மாவுக்கு சாந்தி அடைய வேண்டும். அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த மனோரமாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மனோரமாவின் மன உறுதி வளரும் கலைஞர்களுக்கு ஒரு பாடம் என்று தெரிவித்திருக்கிறார். வறுமையிலிருந்து திறமையினால் ஒருவர் எந்த அளவிற்கு முன்னுக்கு வர முடியும் என்பதற்கு முன்னுதாரணம் ஆட்சி மனோரமா அவர்கள். ஆக வறுமையில் உழன்று கொண்டிருந்தாலும் கலைஞர்கள் அவரின் வாழ்க்கையை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு சரித்திரம் படைப்பதற்கு அவர் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சரித்திரமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல இயலும். நடிகை என்பதை தாண்டி உடன் பணியாற்றுபவர்களிடம் நெருக்கமாக பழகும் மனப்பான்மை கொண்டவர் மனோரமா என்று தமிழ் திரையுலகினர் உருக்கமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆட்சி இல்லாம நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆட்சி ஒரு மாபெரும் நடிகை மட்டுமல்ல, எல்லாருக்கும் நாங்க அன்பாக ஆசையாக அவங்களை ஆட்சி கூப்பிடுறதுக்கு காரணமே வந்து எல்லாருக்கும் வந்து அவங்க தாய் போல் இருந்திருந்தாங்க. இன்னைக்கு ஏதோ நம்ம வீட்டில் தாய் நம்மளை விட்டு போன மாதிரி ஒரு சோகமான ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆட்சி இடத்துல யாராலையும் பிடிக்கவும் முடியாது. ஆட்சியோட இடம் வந்து என்னைக்குமே அப்படிதான் இருக்கும். கலைத்துறை மேல அவ்வளவு ஈடுபாடு அவங்களுக்கு. வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. அவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தவங்க. அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் மாதிரி ஆபரேஷன் அவங்களுக்கு பண்ணியிருந்தா, டயாலிசிஸ் போயிட்டு இருந்தது, சிறந்த முறையில் பண்ணியிருந்தா அவங்களை காப்பாற்றப்பட்டிருக்கலாம். மனோரமாவின் மறைவு வருத்தமளிப்பதாக நடிகர்கள் விஷால், கார்த்தி உள்ளிட்டோர் தெரிவித்திருக்கிறார்கள். அவங்களோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாரையும் மனசார வாழ்த்துவாங்க. அதாவது நடிகர்கள் மட்டும் இல்ல, எல்லா மனிதர்கள் யாராவது போய் அவங்க கிட்ட பேசினாங்க அவங்க மனசார வாழ்த்துவாங்க. அது நான் கண்ணால பார்த்துருக்கேன். இவங்களுக்கு வயசு இல்லை சொல்றதுக்கு, பட் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. இப்போ பத்திரிகையாளர் மீட்டிங் வந்து அவங்க வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு, அவங்களோட பிளஸிங்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஆனா அவங்க சாதனைகள்லாம் இனிமேல் யாருமே டச் பண்ணவே முடியாது. அவங்களோட இடம் இழக்கப்படாமலே இருக்கும். கம்ப்ளீட்டான ஒரு ஆக்டர். பாட தெரியும், ஆட தெரியும், காமெடி பண்ணுவாங்க, எமோஷன் பண்ணுவாங்க. அவங்க பண்ணாத விஷயங்களே கிடையாது. பார்த்து பார்த்து கத்துக்கிறது. எல்லா தலைமுறை நடிகர்கள் கூடயும் நடிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அவர் நடிச்சிருக்காங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப கூட வந்து அப்பா நல்லா இருக்காங்களா, நீங்க படம் பார்த்தீங்க, நல்லா இருக்கியான்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ அன்பா நடத்துறவங்க. பெரிய லாஸ். ஆத்மா சாந்தி. நினைவு தெரிந்த நாளிலிருந்து ஆட்சியை ரசித்துக் கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களை நானும் ஒருவர். பலமுறை நான் ஆட்சியோட போனில் பேசியிருக்கிறேன். நானும் பேசியிருக்கேன், எங்கள் மாமாவும் பேசியிருக்கிறாங்க. உடம்பு முடியல அப்படின்னு அவங்க ஒரு நாளும் சொன்னதில்லை. எப்படி இருக்கீங்க ஆட்சி அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கப்பா, எப்படி இருக்கீங்க பாஸ்கர் அப்படின்னு ரொம்ப வாந்தியாக விசாரிப்பாங்க. இன்னைக்கு ஆட்சி இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. மறைந்த மனோரமாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு இயக்குனர் டி ராஜேந்தர் செய்தியாளர்களிடம் பேசினார். அதனை தற்போது பார்க்கலாம். அந்த அம்மாவுக்கு வாக்கரிசி சேகரிக்கக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு உருவாக்குவான்னு நான் கற்பனை கூட பண்ணல. ஏன்னா மனிதன் பிறந்தால் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும்.
எவ்வளவு எத்தனையோ மனிதன் பிறக்கிறான், இறந்து விடுறான். ஆனா சில பேரை மட்டும் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு மக்கள் திலகம் புரட்சி நடிகர் பொன்மன செம்மல், நாடோடி மன்னன், நாடாண்ட மன்னன், 1000ல் ஒருவன், மக்கள் கண்ட கோடியில் ஒருவன் என்று வாழ்ந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு மக்கள் திலகம் தான். நடிப்பினுமையும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிம்ம குரலூர் அப்படின்னா அந்த குரல்ல பேசுறதுக்கு ஒரு நடிகர்னா ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். அது மாதிரி நடிகர் திலகம் சாவித்திரினா ஒரு சாவித்திரி தான். ஒரு பத்மினி அம்மான நாட்டிய பேரொழி பத்மினா அந்த அபிநயம் பேசக்கூடிய நாட்டிய பேரொழினா அவங்க தான். அது மாதிரி ஒரு நகைச்சுவையில ஒரு நாகேஷ் அவரை மாதிரி ஒரு வசத்தை ஜீனியஸ பார்க்க முடியாது. அந்த நாகேஷோட போட்டி போட்டு நடிச்ச ஒரே நாகேஷ் தூக்கி சாப்பிட்டுவான்னு சொல்லுவாங்க. அந்த நாகேஷே தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரே நகைச்சுவை நடிகை மனோரமா மாத்திரமே என்பதை நாகேஷ் அவர்களே சொல்லியிருக்காருன்னா, அப்படிப்பட்ட மனோரமா அவர் மறைந்து விட்டார் என்று சொன்னால் நினைச்சே பார்க்க முடியல. ஏன்னு கேட்டாக்கா ஒன்னே ஒண்ணு மட்டும், அந்த அம்மா ஒரு ஆன்மா என்பது ஒரு நாள் ஓய்வு எடுக்கும். ஓய்வு எடுப்பது மட்டும்தான் ஆன்மா. இன்னைக்கு செகண்ட் சண்டே, இன்னைக்கு ஏன் தெரியுமா நடிகர் சங்கத்துல கூட அவங்க ஆதரவுத்துல கூட்டம் வச்சாங்க. செகண்ட் சண்டேன்னு சொன்னா நடிகர்களுக்கு இன்னைக்கு ஷூட்டிங் இருக்காது, படப்பிடிப்பு இருக்காது, ஓய்வா இருப்பாங்கன்னு. இன்னைக்கு கூட இன்னைக்கு செகண்ட் சண்டேவா இல்லாம இருந்திருந்தா அந்த ஆன்மா எடுத்திருக்காது ஓய்வு. இன்னைக்கு 2வது ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் எங்களுடைய திரையுலகத்தில் அது விடுமுறை நாள். அந்த விடுமுறை நாள் என்பதனால் மட்டும்தான் இன்னைக்கு செகண்ட் சண்டே ராஜா நான் கொஞ்சம் நல்லா தூங்கிக்கிறேன்டா அப்படின்னு பூபதிட்ட அந்த அம்மா சொல்லி பல நாள் கேட்டிருக்க. இன்னைக்கு அந்த அம்மா தூங்க தான் போனாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தூங்க சென்றிருக்கிறார், உறங்க சென்றிருக்கிறார். ஆனால் என்னை பொறுத்தவரை ரொம்ப அந்த அம்மா சாதிக்கிறது சாதிச்சுட்டாங்க. அந்த அம்மாவை ஆண்டன் சோதிக்க வேண்டியதையும் சோதிச்சுட்டான். இனிமேல் அந்த அம்மா சாதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, அந்த அம்மாவை இறைவன் சோதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதனாலதான் கடைசியா அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இறைவன் அந்த அம்மா மீது அந்த ஆன்மா மீது காட்டிய இரக்கம் அதனால்தான் கொண்டு விட்டார் மீளா உறக்கம் என்று மட்டுமே கருதுறேன். அந்த அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைய என் சார்பாகவும் என் மகன் எஸ்டிஆர் சார்பாகவும் கிளாப் வாங்கின ஒரு பெரிய நடிகை. அப்படிப்பட்ட நடிகை இப்படிப்பட்ட நடிகையம்மா நம்மளெல்லாம் விட்டு தெரிஞ்சு போனதுனால திரையுலகமே அவங்களுக்காக கண்ணீர் வடிக்குது. திரையுலகம் தான் வடிக்குதுன்னு பார்த்தா இன்னைக்கு பாருங்க எத்தனை மக்கள், எத்தனை கண்கொள்ளா காட்சியாக அவ்வளோ ரசிகர் உள்ளத்திலே அந்த அம்மா குடிகொண்டிருக்காங்க. அவ்வளோ நல்லவங்க மனசுல அந்த அம்மா குடிகொண்டிருக்காங்க. அத்தனை மீடியாவுக்கெல்லாம் குடிகொண்டிருக்காங்க. இவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க. அதுதான் அந்த அம்மாவுக்கு ஒரு அபிமானம். அப்படிப்பட்ட நல்லவங்களுடைய இரு கடனுக்கு வந்திருக்க எல்லா சார்பாகவும், உலகத்தில் எல்லா சார்பாகவும் இந்த அம்மா சாந்தி அடையணும், இந்த அம்மா ஆத்மா சாந்தி வேண்டிக்கிறது. நன்றி, வணக்கம். மறைந்த முதுபெரும் நடிகை மனோரமா அவர்களுக்கு அரசியல் தலைவர்களும் திரையுலக நட்சத்திரங்களும் திரளன கூடி அஞ்சலி செலுத்தும் காட்சிகளையும் அவர்கள் கொடுக்கின்ற இரங்கல் செய்திகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சார், இத்தனை பேர் அன்பின் காரணமாக வந்திருக்கிறார்கள். அதுவும் டி ராஜேந்தர் சார் சொன்னதை போல உழைத்து கொண்டே இருந்தவர். விடுமுறை நாள் என்பதால தான் இன்னைக்கு கூட அவங்க உறங்க சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னது. அதுல ஒரு சின்ன வேரியேஷன், யாருக்கும் ஒரு இமி அளவும் தொந்தரவோ உபத்திரவமோ இருக்கக்கூடாது, என் சக நடிகர்கள் என் கூட நடித்து வரும் நடிகர்களுக்கு ஒரு நாள் கூட அவர்களுடைய வேலை பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம மேல கருணை வச்சு தான் அந்த அம்மா செகண்ட் சண்டே அன்னைக்கு போயிருக்காங்க. அவங்க உறங்கணும்னு போல அவர்களுடைய சக நடிகர்கள், அவர்களுடைய தொழில் நண்பர்கள், உறவு, அந்த உறவுக்கு ஒரு விதத்தில் கூட இம்சை கொடுக்கக்கூடாது, தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் லீவ் அன்னைக்கு போயிருக்காங்க. அவங்க நாடகத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் கேட்டீங்க கொஞ்ச நேரம் முன்னால், நாடகத்துக்கும் சினிமாவுக்கும் உள்ள உறவு, அந்த உறவு மெதுவாக பிரிந்து கொண்டு வருகிறது. அது கண்ணுக்கு முன்னால் தெரியுது. ஏன்னா மா அப்படிங்கிற அமைப்பு மலையாளத்தில் இருக்குது. பார்த்தீங்கன்னா மூவி ஆக்டர்ஸ் அசோசியேஷன், அம்மானு தெலுங்குல இருக்குது, அம்மானு மலையாளத்தில் இருக்குது அசோசியேஷனும், மலையாளம் மூவி ஆக்டர்ஸ், மானு தெலுங்குல இருக்குது மூவி ஆக்டர்ஸ் அசோசியேஷன். இப்போ அசோசியேஷன்ஸ் எல்லாமே மூவி ஆக்டர்ஸ்க்காக போயிட்டுருக்கு. இந்த நாடக நடிகர்கள் இன்னும் கட்டி காக்கிறது ஒரே அமைப்பு தான், அது தன்னிந்திய நடிகர் சங்கம். அதில் இவங்க உபத்தலைவராக இருந்திருக்காங்க. அஞ்சலி தேவிக்கு அப்புறம் அந்த ஒரு லெவல் போஸ்ட் எடுத்துக்கிட்டது ஆச்சியம்மா தான்.
அவங்க வந்து தன்னுடைய நடிகர்கள், தன்னுடைய கலைஞர்கள், சக கலைஞர்கள் இவங்களுக்காக ஏதாவது நம்ம செய்யணும், நம்ம இருந்து நம்மளால செய்ய முடிஞ்சதை செய்வோம் அப்படின்னு அந்த மனப்பான்மை வேணும். ஒரு கருணை உள்ளம் அவர் படைத்தவர். கலை உள்ளம் ஒன்று, கருணை உள்ளம் ஒன்று. இந்த நேரத்தில் அவங்களுடைய மகன் பூபதியை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா அவ்வளவு அன்பும் பாசமும் வீட்டில் அம்மாவிடமிருந்து கிடைத்து திடீரென்று அந்த சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டால் அந்த பூபதி பாவம் என் சகோதரர் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பார்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப எனக்கு மனசு வேதனையாக இருக்குது. ஆச்சிமா புகழ் என்றைக்கும் இருக்கும். தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் திருவிளையாடலும் திலானாவும் இந்த மாதிரி படங்கள் வந்துக்கிட்டு இப்போ அப்பப்போ நம்மளை நினைவு மூட்டுறதுக்கு நிறைய படங்கள் இருக்குது. லிஸ்ட் 1000 படங்கள் இருக்குது. அந்த அந்த ஆஸ்பெக்ட் வேறு. பட் ஒரு தனி நபராக, ஒரு தாயாக, ஒரு பாட்டியாக, பாட்டி சொல்லை தட்டாதேன்னு படம் பார்த்துட்டு நம்ம ஆட்சியை நினைவு வச்சுக்கலாம். ஆனால் அந்த வீட்டில் வளர்ந்து வரும் அவருடைய பேரனும் பேத்தியும் அவர்களுக்கு அந்த பாட்டி இல்லையே. அந்த குடும்பத்தாருக்கு இன்று எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இழப்பு அது. அதை யோசிக்கணும். தமிழ் திரை உலகத்துக்கு அவர்கள் நிறைய சேவை செய்து விட்டார்கள். அந்த குடும்பத்தில் அவங்கள மிஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்கள நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா ஷீ இஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் லேடி. எங்களுக்கெல்லாம் வந்து ஆச்சிங்கிற நடிகை இல்லைன்னு இல்லை, ஆச்சிங்கிற ஒரு ஃபிகர் இல்லை. அவங்க வந்து நம்ம கூடவே இருந்தவங்க. அவங்க எப்பவுமே இருந்து என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா, தம்பி எப்படி இருக்கீங்க, அவ்வளவு அன்பும் பாசமுமாக ஒரு பழகிய ஒரு நபர் வந்து இன்னைக்கு நம்ம கூட இல்லையேங்கிறது தான். கதாபாத்திரத்தை மாடிஃபை பண்ணிக்கலாம், அவ்வளோ இமோஷன் கொடுக்காம கம்மியாக கொடுத்து வேறு யாரையா நடிக்க வச்சிடலாம், கதையை ஓட்டிடலாம். நடிகர் திலகம் போனார், எம்ஜிஆர் போனார், நம்பியார் போனார், அவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் போயும் திரையுலகில் நாம் திரைப்படம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். பிரம்மாண்டமான திரைப்படங்களும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். ஸோ திரை உலகம் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கவில்லை, நிற்கவும் நிற்காது. அது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் த ஷோ மஸ்ட் கோ ஆன் அப்படின்னு. ஷோ வில் கோ ஆன். பட் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவர்களுடைய ஃபேமிலி, அவங்களுக்கு த ஷோ கேன் நெவர் கோ ஆன். ஆட்சி இல்லாமல் அவங்களுக்கு அப்படியே அவ்வளோதான். அது ஒரு சூன்யம்தான் அது அந்த இடம். அதுதான் முக்கியம். என்னெல்லாம் பண்ணாங்க அவங்க. அந்த பாட்டி சொல்லி தட்டாதில் அந்த ஸ்டண்ட், இப்போ ஒரு ஃபைட் ஒன்று, யாராவது ஒரு பாட்டி கேரக்டர், ஒரு காமெடி கேரக்டருக்கு ஒரு ஃபைட்டை கொடுத்து, அது ஏவிஎம்முடைய எவ்வளவு தொலைநோக்கு பார்வை பாருங்க. அது ஸ்லைட்டாக அப்படி பண்ணதில் அது ஒரு சில்ட்ரன்ஸ் மூவியாக மாற்றி, ஒரு அதர்வைஸ் அந்த சப்ஜெக்டில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, அது சில்ட்ரன்ஸ் மூவியாக மாற்றுறது, இதெல்லாம் வந்து அவர்களுக்கு ஆட்சிக்கு ரொம்ப பெரிய இது. என்னென்னா அவர்கள் ஒரு ஆக்டிவாக இருந்த பீரியடில் பவர்ஃபுல் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், பவர்ஃபுல் டைரக்டர்ஸ், பவர்ஃபுல் ப்ரொடியூசர்ஸ் இருந்தாங்க. எஸ்எஸ் வாசன், ஜெமினி, ஏவிஎம், நாகிரெட்டி, எல்வி பிரசாத், அந்த ஒரு பெரிய குரூப் இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸ்னு பீம் சிங், அது இதுன்னு எல்லாருமே வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் ஆட்சியுடைய டேலண்ட்டை அப்படி இப்படி கொண்டு வந்து, ஏபி நாகராஜன் வந்து ஆட்சி இல்லாமல் படமே எடுக்க மாட்டார், அந்த லெவலில் வச்சிருந்தார். ஏபிஎன்கிறவர் வந்து காவியங்களை படைத்தவர். நிச்சயமா ஒரு திலானா மோகனாம்பாள் இன்னொரு முறை யாரும் எடுக்க முடியாது. அந்த படத்தை ரீமேக் கூட பண்ண முடியாது. கிளாசிக் ரீமேக் இல்லை சார், இப்போ மேக் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரீமேக். ஏன்னா அந்த படத்தில் இருந்த அனைவரும் மேலே சென்று விட்டார்கள். நீங்கள் ஆட்சியுடைய இன்னொரு பியூட்டி பாருங்கள். இப்படி கலைஞர் வசனத்தை அந்த அழகான செந்தமிழும் பேசி, வஜ்ஜரு ஊட்டாண்ட நீ வராங்காட்டி நான் விடமாட்டேன்னு மெட்ராஸ் தமிழும் பேசுவாங்க, முத்துக்கூலிக்க வாரிகளான்னு நெல்லை தமிழும் பேசுவாங்க. தமிழின் வெவ்வேறு பரிணாமங்களை அவர்கள் வந்து பேசுவார்கள், பாடுவார்கள். அந்த டேலண்ட் யாருக்கு இருந்தது? நாம தமிழ் பற்றியும் கலைஞர்கள் அவர்களை பற்றி பேசும்போது, திமுக பொருளாளர் ஸ்டாலின் அவர்கள் திருப்பூரில் இருந்து தன்னுடைய இரங்கல் செய்தியை கொடுத்திருக்கிறார். அதனை பார்த்து விடலாம். பல்வேறு நாடகங்களில், சினிமாவில் ஆயிரக்கணக்கான வேடங்களை தாங்கி நடித்து எல்லோருடைய மனதையும் கவர்ந்தவர் நடிகை மனோரமா அவர்கள். நடிகை மனோரமா அவர்களை பொறுத்தவரையில் அவர் நடித்த தில்லானா மோகனாம்பாள், ஜில் ஜில் ராணி என்கிற அந்த வேடமேற்று நடித்த அந்த காட்சிகள்
இன்றைக்கும் எல்லோருடைய மனதிலும் ஆழமாக பதிந்திருக்கிறது.